Hello everyone, welcome to my class. Dr. Shobana's PDF materials are now available for all the units of PGTRB. Complete study materials available இருக்கு. MCQs only for all units available இருக்கு. இதில் உங்களுக்கு எந்த type வேணும்னாலும் you can buy from me. இதை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா you have to text in WhatsApp or Telegram to the number 7200893046. ஸோ இந்த ரெஃபரன்ஸ் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுத்துருக்கேன். தேங்க்யூ. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எம்சிக்யூஸ் ஆஃப் யூனிட் 3. இதில் ஆல்ரெடி நான் உங்களுக்கு போயட்ரி எம்சிக்யூஸ் கொடுத்துருக்குறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ப்ரோஸ் அண்ட் ஃபிக்ஷன். ப்ரோஸ் அண்ட் ஃபிக்ஷனில் எசேஸ் ஆஃப் எலியாவில் 4 டாபிக்ஸ் இருக்குது. கிரைஸ் ஹாஸ்பிட்டல், த சவுத் சி ஹவுஸ், ட்ரீம் சில்ட்ரன், நியூ இயர்ஸ் ஈவ் 4 இருக்கு. அப்புறம் மை ஃபர்ஸ்ட் அக்வைண்டன்ஸ் வித் போயட்ஸ் வில்லியம் ஹாஸ்லிட்டோடது, ப்ரிஃபேஸ் டு லிரிக்கல் பேலட்ஸ் பை வேர்ட்ஸ்வர்த், சென்ஸ் அண்ட் சென்சிபிலிட்டி பை ஜேன் ஆஸ்டன், விதரிங் ஹைட்ஸ் ஃப்ரம் பை எமிலி ப்ராண்ட். இது எல்லா ஒர்க்ஸும் உங்களுக்கு ப்ரிஸ்கிரைப் ஆயிருக்கு இந்த யூனிட்ல. நவ் லெட் அஸ் கெட் இன் டு த எம்சிக்யூஸ். What was Charles Lamb's position at the South Sea House? South Sea Houseல அவரோட பொசிஷன் என்ன அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். The options are senior partner, temporary clerk, chief accountant, governor. So the answer is temporary clerk. Okay. The second question. Which of the following best describes Lamb's prose style? Lamb's prose style எப்படி வர்ணிக்கலாம்னு கேட்டிருக்காங்க. So the options are formal and detached, dark and tragic, conversational and humorous, rigid and complex. இதில் மற்றது எல்லாமே கொஞ்சம் நெகட்டிவான கான்செப்ட்ஸாக இருக்குது. எக்ஸப்ட் சி, அதாவது கான்வர்சேஷனல் அண்ட் ஹியூமரஸ் தான் அவரோட டைப் ஆஃப் ப்ரோஸ் ஸ்டைல். ரொம்ப நம்ம கூட பேசுகிற மாதிரி இருக்கும், ரொம்ப பர்சனலாக இருக்கும், அதே மாதிரி ஹியூமரஸாக இருக்கும். மற்ற ஆப்ஷன்ஸ் எல்லாம் பாருங்கள் கொஞ்சம் நெகட்டிவாக இருக்குது. ஸோ இந்த தேர்ட் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, கான்வர்சேஷனல் அண்ட் ஹியூமரஸ் தான் ஆன்சர். வாட் டஸ் Lamb described as the food given to the poor students like himself. இவர் கிரைஸ் ஹாஸ்பிட்டலில் படித்தப்போ அங்கே அவர் கூட நிறைய புவர் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க. அவங்களுக்கான மீல் என்னவா இருந்தது, சாப்பாடு என்ன கொடுத்தாங்க அப்படிங்கிறது தான் கொஸ்டின். கண்டிப்பாக உங்களுக்கு எப்படி கொடுத்துருப்பாங்கன்னு நம்மளால கெஸ் பண்ண முடியும். கண்டிப்பாக ஃபைன் porridge, ரோஸ்ட் வீல், டீ அண்ட் டோஸ்ட் வித் ஜாம், குவார்ட்டர் லோஃப் வித் ஸ்மால் பீர் அண்ட் டேஸ்ட்லெஸ் மீல்ஸ், மில்க் அண்ட் ஹனி. ஸோ உங்களுக்கு இதில் கெஸ் பண்ணியிருக்க முடியும். குவார்ட்டர் லோஃப்னா லோஃப் ஆஃப் பிரெட், பிரெட்டும் கொஞ்சம் பீரும் டேஸ்ட்லெஸ் மீல், நல்லா இல்லாத ஒரு மீல் தான் கொடுத்தாங்க. அதுதான் ஆன்சர். What unusual classroom noise is mentioned in the lower grammar school? Excuse me. Okay, so what is this question பாருங்க. What unusual classroom noise is mentioned in the lower grammar school? இவர் இந்த லோயர் கிராமர் ஸ்கூலில் படிக்கிறப்போ என்ன மாதிரி சத்தம் அதிகமாக அந்த கிளாஸ் ரூமில் கேட்டுட்ருக்கோம் அப்படின்றது தான் கொஸ்டின். அன்யூஷுவலான ஒரு சவுண்டு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்ரி ஸ்பீச்சஸா, லாஃப்டர் அண்ட் கேம்ஸா, லவுட் ஓப்பெரா சிங்கிங்கா, ஸ்டூடெண்ட்ஸ் பேங்கிங் டேபிள்ஸா அப்படிங்கிறது தான் ஆப்ஷன்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ் பேங்கிங் டேபிள்ஸ் தான் ஆன்சர். பசங்க டேபிளில் தட்டுற ஒலி அடிக்கடி கேட்குமா. Why did Lamb feel isolated during holidays at Christ Hospital? கிரைஸ் ஹாஸ்பிட்டலில் இருந்தப்போ ஹாலிடேஸ் எல்லாம் அவருக்கு லோன்லியாக இருக்கும். ஏன் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். He was not allowed to leave the school premises. His relatives rejected him for his bad behavior. He had no nearby family or friends to visit. He disliked spending time outdoors. இதில் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். இதில் ஆன்சர் எதனால கிரைஸ் ஹாஸ்பிட்டலில் இருந்தப்போ அவர் லோன்லியாக ஃபீல் பண்ணார்ன்ற கொஸ்டினுக்கான ஆன்சர் இஸ் ரிலேட்டிவ்ஸ் he had no nearby family or friends to visit. பக்கத்தில் போய் பார்க்குற மாதிரி அவருக்கு ஃபேமிலியோ ஃப்ரெண்ட்ஸோ இல்லை, அதனால ஹாஸ்டல்லே இருப்பார். அதனால லீவ் அப்பெல்லாம் ரொம்ப ஐசோலேட்டடாக இருந்தார், தனியாகவே இருப்பார் உள்ள. Which character is mentioned as delivering moral lecture on rash judgment? ஓகே, ஸோ இந்த மாரல் லெக்சர் கொடுக்கறது யாரு அப்படிங்கிறது கொஸ்டின். த பீடில், மிஸ்டர் ஹேதவே, போயர், ஃபீல்ட். இதில் ஆன்சர் பார்க்கலாம், போயர். What type of essay is the South Sea House?
சவுத் சீ ஹவுஸ் என்ன டைப் ஆஃப் எஸ்ஸேங்கிறது தான் கொஸ்டின். ஆர்குமெண்டேட்டிவ் எஸ்ஸே, டெஸ்கிரிப்டிவ் பர்சனல் எஸ்ஸே, சயின்டிஃபிக் ரிப்போர்ட், பொலிட்டிக்கல் ஸ்பீச். ஸோ இவரோட எஸ்ஸேஸ் எல்லாம் எப்படி இருக்கும்ன்றதை நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா. ஸோ இட் இஸ் அ டெஸ்கிரிப்டிவ், ரொம்ப வர்ணித்து எழுதக்கூடிய பர்சனல் எஸ்ஸேஸ் தான் அது. வாட் இஸ் த டோன் ஆஃப் லாம்ஸ் எஸ்ஸே? லாம்ஸ் எஸ்ஸேயோட டோன் எப்படி இருக்கும்? இது ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். இது வேற மாதிரி கேட்டிருக்காங்க ஆன்சர்ஸ். பிட்டர் சட்டைரிக்கல், ரொமான்டிக் ஹீரோயிக், ஹியூமரஸ் நாஸ்டாலஜிக், ஹார்ஷ் அண்ட் கிரிட்டிக்கல். ஹியூமரஸ் அண்ட் நாஸ்டாலஜிக். நாஸ்டாலஜிக்னா பழைய ஞாபகங்களோட எழுதுறது தான் நாஸ்டாலஜிக். ஸோ இதுதான் ஆன்சர். வாட் இஸ் த மெயின் தீம் ஆஃப் சவுத் சீ ஹவுஸ்? சவுத் சீ ஹவுஸோட மெயின் தீம் என்ன? லவ் அண்ட் மேரேஜ், க்ளோரி ஆஃப் வார், மெமரி அண்ட் ஃபர்காட்டன் லைஃப்ஸ், நேச்சர் அண்ட் பியூட்டி. த ஆன்சர் இஸ், இவரோட பெரும்பாலும் எல்லா கதைகளும் பார்த்தீங்கன்னா மெமரி அண்ட் ஃபர்காட்டன் லைஃப்ஸ் பற்றி, அந்த நிறைய பேர் மறந்து போன பிரிந்து போன பல பேரை பற்றி அந்த பழைய நினைவுகள் தான் ஷேர் பண்ணியிருப்பார். The essay's reflective nostalgic tone is supported by the repeated use of harsh satire, flashback and memory, present tense narration, dialogue. இதில் எந்த இது வந்து அவர் யூஸ் பண்ணுறாரு, எந்த டெக்னிக் யூஸ் பண்ணுறாருன்றது தான் கொஸ்டின். ஆன்சர் பார்த்தீங்கன்னா சட்டையர் கிடையாது. ஃப்ளாஷ்பேக் அண்ட் மெமரியா அப்படின்னு கேட்டால் ஆமாம், அதிகமாக அவர் ஃப்ளாஷ்பேக் தான், அதாவது பழைய ஞாபகங்களையும் மெமரிக்குள்ளேயும் தான் போகிறார். Who was Mrs. Field? இவங்க வந்து ட்ரீம் சில்ட்ரன்ல வருவாங்க. யார் இவங்க? லாம்ஸ் ஆண்ட், a school teacher, a housekeeper and grandmother, his sister. ஆக்சுவலி அவங்க யாருன்னா a housekeeper and grandmother. ஒரு பெரிய வீடு பாதுகாத்துட்டு இருப்பாங்க, அவங்களோட கிராண்ட்மதர். அவங்க தான் வந்து மிஸ்ஸஸ் ஃபீல்ட். வாட் மூட் டாமினேட்ஸ் த எஸ்ஸே ட்ரீம் சில்ட்ரன்? ட்ரீம் சில்ட்ரனோட மூட் என்ன அப்படிங்கிறதான் கொஸ்டின். செலிப்ரேட்டரி, மிஸ்டிக்கல், மெலான்கலிக் அண்ட் ரிஃப்ளெக்டிவ், ஆங்க்ரி. இதில் பார்த்தீங்கன்னா மெலான்கலிக் அண்ட் ரிஃப்ளெக்டிவ். ரிஃப்ளெக்டிவ்னாலும் ஒரு விஷயத்த திரும்ப அப்படி அசைப்போட்டு சிந்திச்சு பார்க்கறது தான். மெலான்கலிக்னா இதில் ஒரு சோகம் விளையாடிட்டே இருக்கும் ட்ரீம் சில்ட்ரனில். What happens to the children as lamb returns to reality? lamb வந்து அந்த கதையில் பார்த்தீங்கன்னா ட்ரீம் சில்ட்ரனில் அந்த கதையில் வந்து அவருக்கு குழந்தைங்க இருக்க மாதிரி இருக்கும். அப்போது அந்த கதையிலேருந்து அவர் ரியாலிட்டிக்கு வரப்போ அந்த குழந்தைங்களுக்கு என்ன ஆகும் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். They go to sleep, they sing and play, they fade away silently, they shout and run. இந்த ஆன்சர் அந்த எஸ்ஸேல பார்த்தீங்கன்னா they fade away silently. அப்படியே ஒவ்வொரு குழந்தையா அவரோட இமேஜினேஷனில் வர குழந்தைங்களாம் அப்படியே மறைஞ்சு போவாங்க. ஓகே, நவ் ஐ வாண்ட் டு ரிமைண்ட் யூ, எம்சிக்யூஸ் ஃபுல்லாகவே என்கிட்ட அவைலபிளாக இருக்குது. இப்போ நான் கொடுத்துருக்க கொஷின்ஸ் எல்லாமே நம்ம எம்சிக்யூஸில் ஃபர்ஸ்ட் எம்சிக்யூஸ் செட்டில் இருந்து தான் எடுத்திருக்கிறேன். இது வரைக்கும் நான் கொடுத்த எல்லா கொஷின்ஸுமே, அதாவது ஃபர்ஸ்ட் யூனிட், செகண்ட் யூனிட், தேர்ட் யூனிட் எல்லாமே எம்சிக்யூஸ் ஒன் செட்டில் வந்துடும். ஓகே, ஸோ நிறைய எம்சிக்யூஸ், ஒவ்வொரு யூனிட்டுக்கும் thousands ஆஃப் எம்சிக்யூஸ் நான் கொடுத்துருக்குறேன். உங்களுக்கு இந்த எக்ஸாம் டைமில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா யூ கேன் பை தெம் ஃப்ரம் மீ. What does the reader learn about Lamb's thoughts on childhood? Okay, ரீடர் வந்து லேம்போட தாட்ஸ் ஆன் சைல்ட்ஹுட் பற்றி என்ன தெரிஞ்சுக்கிறாங்கங்கிறது தான் கொஸ்டின். ஹிஸ் தாட்ஸ் ஆன் சைல்ட்ஹுட், அவரோட இளமை பருவம் பற்றி அவரோட நினைவுகள் என்ன? ஓகே, he disliked children, he had many children, he longed for family and valued childhood innocence, he was uninterested in family life. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரீம் சில்ட்ரன் படிக்கிறப்ப என்ன தெரிஞ்சுக்குவோம் அப்படின்னா, சைல்ட்ஹுட் பற்றியும் அடுத்த சில்ட்ரன் பற்றியும் அவரோட நினைவுகள் என்ன இருக்குன்னா, ஹி லாங்டு ஃபார் அ ஃபேமிலி, ஒரு குடும்பம் வேணும், குழந்தைங்க வேணும், இது எல்லாம் தான் அவர் ஆசைப்பட்டதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாட் இஸ் Lamb's views on the passing of years? They are opportunities of growth, they bring him closer to death, they are exciting transitions, they make him feel younger. So Lamb's view on the passing of years, வருடங்கள் கடந்துட்டே இருக்கு இல்லையா, அதை பற்றி அவரோட நினைவு, அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, so let us see the answer. They bring him closer to death. அப்போ ஒவ்வொரு வருஷமும் போக போக பாஸ் ஆக டெத்துக்கு நியராக வரோம் அப்படின்றது தான் சொல்றாரு. The clock strikes 12.
and I am the same man implies. ஸோ இது நியூ இயர்ஸ் ஈவ்ல வரக்கூடிய ஒரு ஃப்ரேஸ். அவர் சொல்லக்கூடிய வார்த்தை தான் the clock strikes 12 and I am the same man ஒரு இடத்துல சொல்லியிருக்கார். இது எதை சொல்ல வருது? He is unchanged despite time passing. He enjoys change. He fears midnight. He sleeps through it. அப்போ ராத்திரி 12 மணி அடித்து விட்டது, நான் அதே மனிதன் தான். அதுதான் அந்த லைனுக்கான பொருள். ஓகே, அப்போ இங்க என்ன சொல்ல வர்றார்? He is unchanged despite time passing. ஏன்னா நியூ இயர்ஸ் ஈவ் ஒரு அந்த நைட் முடிஞ்சிருச்சு, புது வருஷம் பிறந்துருச்சு, ஆனா நான் அதே மனிதன் தான் சொல்றாரு. அப்போ he is unchanged despite time passing. காலம் எத்தனை மாறினாலும் நான் அதே மனுஷன் தான் அப்படிங்கிறது தான் இங்க சொல்றாரு. I am in love with this green earth uses which literary technique? ஸோ இந்த ஃப்ரேஸ்க்கான லிட்டரரி டெக்னிக் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஐ எம் இன் லவ் வித் திஸ் கிரீன் எர்த். கிரீன் எர்த், பசுமையான இந்த பூமியின் மேல் நான் காதல் கொண்டுள்ளேன் அப்படிங்கிறார். இது எது சொல்ல வருது? இமேஜரி, பாரடாக்ஸ், சட்டையப்பன். இமேஜரி, இந்த பசுமையான பூமிங்கிறப்போ நம்மளோட கண் முன்னாடி வர்ற இமேஜ் தான் இமேஜரி. Okay. Which romantic poet had a strong influence on Hazlitt's early thoughts? அடுத்த ரைட்டர், இந்த 4 ஒர்க்ஸ் பார்த்துட்டோம். இப்போ நம்ம ஹாஸ்லிட்டோட ஒர்க்குக்கு வந்துட்டோம். ஓகே, ஸோ மை ஃபர்ஸ்ட் அக்வைண்டன்ஸ் வித் poets. இதில் வந்து ஹாஸ்லிட் அவரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண போயட்டா யாரை சொல்கிறாரு? லார்ட் பைரன், பர்சி பிஷி ஷெல்லி, எஸ் சாமுவல் டெய்லர் கோல்ரிட்ஜ், ராபர்ட் சதே. இதில் பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து Coleridge. What is the main theme of my first acquaintance with poets? So in the work oda main theme என்னன்னு பார்த்தீங்கன்னா the decline of romantic poetry, Hazlitt's political philosophy, personal admiration and literary awakening, religious transformation. இதில் theme அப்படின்னு பார்த்தீங்கன்னா personal admiration and literary awakening. What does Hazlitt admire more about Coleridge during the first meeting? அவர் கோல்ரிட்ஜை சந்திச்சப்போ அவர் கோல்ரிட்ஜை என்ன அட்மையர் பண்ணுறாரு அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஹிஸ் வெல்த் அண்ட் ஃபேம், ஹிஸ் ஃபேஷன் அண்ட் அப்பியரன்ஸ், ஹிஸ் கான்வர்சேஷனல் பிரில்லியன்ஸ், ஹிஸ் ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த். இதில் எதை அட்மையர் பண்ணுறாரு? த ஆன்சர் இஸ் கண்டிப்பாக அவர் ஒரு போயட்டை. அவர் எதை அட்மையர் பண்ணியிருப்பாரு? அவரோட கான்வர்சேஷனல் பிரில்லியன்ஸை தான் அட்மையர் பண்ணியிருப்பாரு. What does Hazlitt mean by saying, on my way back, I had a sound in my ears. It was the voice of fancy. அதாவது கோல்ரிட்ஜ்கிட்ட பேசிட்டு போகிறப்போ ஹாஸ்லிட் என்ன சொல்கிறாருன்னா, நான் திரும்ப போகிறப்போ என் காதுகளில் ஒரு சத்தம் கேட்டது. அது ஃபேன்சியோட சத்தம். ஃபேன்சினா இமேஜினேஷன். இமேஜினேஷனோட குரல் என்னோட காதுகளில் ஒலித்துட்டு இருந்தது. இதுதான் வந்து அந்த சென்டென்ஸ். இதுக்கான அர்த்தம் என்ன? He was haunted by guilt. He was literally hearing voices. His imagination was awakened. He was overwhelmed by noise. இந்த ஆப்ஷன்ல எது ரைட் அப்படின்னா, his imagination was awakened. ஃபேன்சினா இமேஜினேஷன். அவருடைய இமேஜினேஷன், அவருக்குள்ள இந்த கற்பனா சக்தி இமேஜினேஷன் முழித்து கொண்டது. அதுதான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். How is the road between Wem and Shrewsbury symbolically treated? As a boring and a long stretch of highway, as a battlefield of ideas, as a sacred memory and poetical journey, as an image of social decay. இதில் ஆன்சர் பார்த்தீங்கன்னா, அவர் வெம்லேருந்து ஷ்ரூஸ்பெரி போகிற அந்த தொலைவை வந்து அந்த லாங் ட்ராவலை என்ன சிம்பாலிக்கலாக அதை எப்படி ட்ரீட் பண்ணுறாருன்னா, as a sacred memory and poetic journey. How is the essay, Hazlitt's essay தான் structured overall? As a formal philosophical argument, as a linear travel narrative with memories, as a collection of dialogue, as a fictional monologue. ஸோ இது வரைக்குமே உங்களுக்கு ஹாஸ்லிட்டோட கொஷின்ஸ் தான். How is the essay structured overall அப்படின்னு பார்த்தீங்கன்னா, as a linear travel narrative with memories. ஏன்னா அவர் ட்ராவல் பண்ணி அவரை பார்த்துட்டு திரும்ப வர்றாரு. ஸோ அவர் கூட கன்வர்ஸ் பண்ணிட்டு வர்றாரு. ஸோ இது எப்படி இருக்குன்னா, a linear travel narrative with memories அந்த ஒர்க்கை பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின், Preface to Lyrical Balladsல இருந்து, when was William Wordsworth born? 7th April 1770. In which year was Lyrical Ballads first published? லிரிக்கல் பேலட்ஸோட பப்ளிகேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா லிரிக்கல் பேலட்ஸ் பப்ளிஷ் பண்ணுற நிமிஷம் தான்
ரொமான்டிக் எரா பிறக்குது. ஓகே, அந்த நாள் அந்த டேட்டு தான் ரொமான்டிக் ஏஜோட பர்த். அந்த அந்த லிரிக்கல் பேலட்ஸ் மூலமாக தான் ரொமான்டிக் ஏஜே பிறக்குது. ஸோ அது ரொம்ப முக்கியமான வருஷம் 1798. Who published the prelude after Wordsworth's death? வேர்ட்ஸ்வர்த் இறந்ததுக்கு அப்புறம் தான் ப்ரிலூட் பப்ளிஷ் பண்ணப்படுது. அதை பப்ளிஷ் பண்ணது யாரு? His daughter, his son, his wife, his sister. His wife. Which major revolution influenced Wordsworth's early thinking? வேர்ட்ஸ்வர்த் வந்து ஒரு ரெவல்யூஷனால பயங்கரமா ஈர்க்கப்பட்டு அதை பத்தி நிறைய ஆரம்ப காலத்துல பேசியிருப்பார். எந்த ரெவல்யூஷன்? அமெரிக்கன் ரெவல்யூஷன், ரஷ்யன் ரெவல்யூஷன், பிரெஞ்சு ரெவல்யூஷன், இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன். ஆன்சர் இஸ் த பிரெஞ்சு ரெவல்யூஷன். பிரெஞ்சு ரெவல்யூஷன் அவரை பயங்கரமா ஈர்த்திருக்கும். அக்கார்டிங் டு வேர்ட்ஸ்வர்த், வாட் ஷுட் அ poet aim to awaken in readers? அப்போ வேர்ட்ஸ்வர்த்தை பொறுத்த வரைக்கும் ஒரு poet என்ன பண்ணணும்? ரீடர்ஸை அவேக்கன் பண்ண, ரீடர்ஸை விழித்தெழ வைக்க அவர் என்ன செய்யணும் அப்படிங்கிறதான் கொஸ்டின். பொலிட்டிக்கல் அவேர்னஸ், சயின்டிஃபிக் ரீசனிங், மாரல் அண்ட் இமோஷனல் அண்டர்ஸ்டாண்டிங், ரிலிஜியஸ் டிவோஷன். இப்போ ஒரு போயம் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால், இட் ஷுட் கிவ் அ மாரல். ஒரு poet வந்து ரீடர்ஸை இது பண்ணணும், கேப்சர் பண்ணணும், அவங்கள வந்து எழுப்பி விடணும். தூக்கத்தில் இருந்தனா என்ன பண்ணணும்னா மாரல் அண்ட் இமோஷனல் அண்டர்ஸ்டாண்டிங்கோட எழுதணும். வாட் கைண்ட் ஆஃப் ட்ரூத் டஸ் வேர்ட்ஸ்வர்த் அசோசியேட் வித் poetry? என்ன மாதிரி ட்ரூத்தை வேர்ட்ஸ்வர்த் வந்து poetryயோட லிங்க் பண்ணி பேசுறார்? சயின்டிஃபிக் ட்ரூத், ஹிஸ்டாரிக்கல் ட்ரூத், இமோஷனல் அண்ட் யூனிவர்சல் ட்ரூத், ரிலிஜியஸ் ட்ரூத். The answer is emotional and universal truth. What does Wordsworth believe about meter in poetry? மீட்டர் பத்தி அவர் என்ன சொல்றாரு? ப்ரிஃபேஸ்ல இட் இஸ் எசென்ஷியல் அண்ட் மஸ்ட் பி யூஸ்ட்னு சொல்றாரா? இட் டிஸ்ட்ராய்ஸ் இமோஷன் சொல்றாரா? இட் ஷுட் பி ஃபிளெக்சிபிள் அண்ட் நாட் டாமினேட் மீனிங். நம்மளுக்கு தெரியும் வேர்ட்ஸ்வர்த் எப்பவுமே சிம்பிள் எஃபெக்டிவ் ரைட்டிங் பத்தி தான் பேசியிருப்பாரு. ஸ்பான்டேனியஸ் ஓவர்ஃப்ளோ இருக்கணும்னு சொல்லியிருப்பாரு. தங்குத்தடை இல்லாம ஒரு ஓவர்ஃப்ளோ இருக்கணும், சிம்பிளா இருக்கணும் டிக்ஷனை. ஒரு ரஸ்டிக் லைஃப் பத்தி எழுதணும், அவங்க யூஸ் பண்ற வேர்ட்ஸ் எல்லாம் எழுதணும், சிம்பிள் வேர்ட்ஸ் எழுதணும்னு சொல்லியிருப்பார். ஸோ மீட்டரும் அதே மாதிரி தான். இட் ஷுட் பி ஃபிளெக்சிபிள் அண்ட் நாட் டாமினேட் மீனிங். மீனிங் அண்ட் டாமினேட் பண்ணக்கூடாது, மீட்டர் ஃபிளெக்சிபிளா இருக்கணும்னு சொல்றாரு. The language of these men has been adopted. Whose language is Wordsworth referring to? ஸோ அதிகமாக அந்த ஒர்க்ல தான் பேசியிருப்பார் இல்லையா? ஸோ ப்ரிஃபேஸில் யாரோட லாங்குவேஜ் அடாப்ட் பண்ணுங்கிறாரு? Poets of the Renaissance, common rural people, Greek philosopher, royal scholars. Common rural people இல்லைன்னா ரஸ்டிக் பீப்புள். அந்த ஆப்ஷன் இருந்தால் ரஸ்டிக் பீப்புள்னு சொல்லணும். ஓகே, தட் இஸ் த ஆன்சர். வாட் வாஸ் ஜேன் ஆஸ்டன்ஸ் ஒரிஜினல் நேம் ஃபார் சென்ஸ் அண்ட் சென்சிபிலிட்டி? சென்ஸ் அண்ட் சென்சிபிலிட்டிக்கு ஜேன் ஆஸ்டன் முதல் கொடுத்த பேர் என்ன? சிஸ்டர்ஸ் அண்ட் சியூட்டர்ஸ், எலினார் அண்ட் மரியன், ப்ரைட் அண்ட் ரிசர்வ், த டேஷ்வுட் சிஸ்டர்ஸ். ஆன்சர் வந்து எலினார் அண்ட் மரியன். What is Barton? Where is Barton Cottage located? The sisters வந்து ஒரு கஷ்டமான பீரியட்ல எங்க போறாங்கன்னா பார்டன் காட்டேஜுக்கு. அது எங்க இருக்கு அப்படின்னா டெவான்ஷயர்ல இருக்கு. How is Marian Dashwood different from Elinor? Marian Dashwood எலினார்ல இருந்து எப்படி வேறுபடுறாங்க? ரெண்டு பேரும் சிஸ்டர்ஸ் தான், ஆனா கேரக்டர்ஸ் வந்து டிஃபர் ஆகும். எப்படி? she is older and more logical, she is practical and shy, she is emotional and romantic, she is cold and distant. இதில் பார்த்தீங்கன்னா she is older and she is emotional and romantic. மெலினா இவங்க ரெண்டு பேருக்கும் உள்ள கேரக்டர் டிஃப்ரென்ஸ். ஓகே, மேரியன் வந்து எப்படி இருக்காங்க? இமோஷனலாகவும் ரொமான்டிக்காகவும் இருக்காங்க. வாட் இஸ் த நேம் ஆஃப் த நரேட்டர் ஹூ ரென்ஸ் த்ரஷ்கிராஸ் கிரேஞ்ச்? இப்போ நம்ம எதுக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா லாஸ்ட் ஃபைனல் நாவலுக்கு வந்துட்டோம், விதரிங் ஹைட்ஸ். விதரிங் ஹைட்ஸ்ல நேம் ஆஃப் த நரேட்டர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீத்க்ளிஃப், ஹாட்டன், லாக்வுட், ஜோசப். லாக்வுட் தான் அங்கே என்ன இப்போ வீட்டு வாடகைக்கு எடுத்து வருவார். அவர் தான் அந்த வீடு அப்படியே ஃபுல்லாக மெமரிஸாக இருக்கும் இல்லையா? அது ஒரு ஹாண்டிங் ஹவுஸ் மாதிரி இருக்கும். ஸோ லாக்வுட் தான் அந்த வீட்டுக்கு வந்திருப்பார். வாட் இஸ் த நேம் ஆஃப் கேத்ரின் ஏர்ன்ஷாஸ் டாட்டர்? கேத்ரின் ஏர்ன்ஷாவோட பொண்ணு பேர் என்ன அப்படிங்கிறது தான் கொஸ்டின். கேத்ரின் நம்ம ஹீரோயின் அதில் ப்ரொட்டகனிஸ்டாக வராங்க இல்லையா, அவங்களோட டாட்டர் பேர் கேத்தி ஹீத்க்ளிஃப், கேத்ரின் லிண்டன், இசபெல்லா ஏர்ன்ஷா, ஃப்ரான்சிஸ் லிண்டன். Her name is Catherine Linton. Thank you. Okay, so
with this, I have completed this episode. Okay, hope you liked it. And for more MCQs, you can buy the PDF materials and check for those you want. Thank you for watching.